கிரீட்டிங்ஸ். போன டிவோஷனில் வந்து தாசனுடைய சங்கீதத்தை குறித்து பார்த்தோம். ஸோ 4 சங்கீதங்கள் இருக்கிறது. ஏசையா 42, 49, 50 மற்றும் பெயர் போன 53 சிலுவையை குறித்த தாசனுடைய சங்கீதம். ஸோ இந்த தாசனுடைய ஊழியத்தை குறித்து 42வது சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அவர் இந்த உலகத்தில் நியாயத்தை எடுத்துக்கொண்டு வருவார். ஸோ 49வது அதிகாரத்தில் தாசனுடைய 2வது சங்கீதம் இருக்கிறது. இது தீர்க்க தரிசனமாக ஏசையாவினால் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக தாசனாகிய கிறிஸ்து இயேசுவை குறித்து எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். ஸோ இந்த சங்கீதத்தில் இஸ்ரவேலர்கள் அந்த தாசனை நிராகரிக்கக்கூடிய விதத்தில் இருப்பாங்க அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசனமும், அந்த இஸ்ரவேலர்களுடைய நிராகரிப்பு தாசனுடைய அந்த நியாயத்தை பூமியின் கடையாந்தரங்கம் எல்லாம் பார்க்கும் அப்படின்றதையும் குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் தான். ஸோ 49வது அதிகாரம் முதல் 7 வசனங்களை நான் படிக்கிறேன். அதனை குறித்து பார்க்கலாம். தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கற்பத்திலிருந்து முதல் கர்த்தர் என்னை அழைத்து என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். இந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து இஸ்ரவேலை அழைக்கலை, தீவுகளை அழைக்கிறார், புற ஜாதிகளை அழைக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலானது இந்த தாசனை நிராகரிக்கிறதின் நிமித்தமாக அந்த கர்த்தருடைய நீதி பூமி முழுவதும், கர்த்தருடைய ரட்சிப்பு பூமி முழுவதும் போகுது அப்படின்றத குறித்த அந்த சங்கீதம் தான். அதனால் கர்த்தர் இந்த இடத்துல புறஜாதிகளை செவி கொடுக்க அழைக்கிறார். ஸோ தீர்க்க தரிசனத்தை குறித்து மிச்சம் உள்ள வசனங்களை படிக்கிறேன். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்புரா துணியில் மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஸோ தேசமாகிய இஸ்ரவேல் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட முடியல. அவங்களுடைய விக்கிரக ஆராதனையிலையும் அவங்க தவறான சாட்சியில் இருந்ததுனாலையும் அவங்கள சிறையிருப்புக்கு கர்த்தர் அனுமதித்தார். ஸோ அந்த தேசமாகிய இஸ்ரவேல் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தலை. ஆனால் இந்த தாசன், ரைட், ஒரு இஸ்ரவேலில் வரக்கூடிய இந்த தாசன், அவரை குறித்து அவர் என்ன சொல்கிறாரு? நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். இந்த ஒரு நபர், ரைட், இந்த ஒரு நபர் இஸ்ரவேல் பண்ணின அந்த பாவத்துக்கு எதிர்மறையாக கர்த்தருடைய நீதியையும் கர்த்தருடைய மகிமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தாசன். ஸோ ஆனால் இந்த தாசன் வந்து நிராகரிக்கப்படுவார் இஸ்ரவேலினால். ஸோ அதை குறித்து அந்த தாசன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். ஸோ விருதாவாய் உழைக்கிறேன். எப்போ விருதாவாய் உழைக்கிறேன்னு நம்ம சொல்லுவோம்? நம்மளுடைய உழைப்பு மற்றவர்களுக்கு தெரியாமல் போகிறது நிமித்தமாக, மற்றவர்கள் அந்த உழைப்பை அசட்டை பண்ணும்போது நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? விருதாவாய் நான் உழைத்தேன். ஸோ இஸ்ரவேலர்கள் இந்த தாசனை நிராகரிக்கப் போகிறார்கள். ஸோ யோவான் 1 தன்னுடைய ஜனங்களுக்கு வந்தார், தன்னுடைய ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனை பேர்கள் அவரை விசுவாசித்தார்களோ அத்தனை பேர்களுக்கு குமாரனாகக்கூடிய அதிகாரத்தையும் உரிமையும் கொடுத்தவர் தான் அந்த கர்த்தர். யோவான் 1:12. ஸோ அந்த இஸ்ரவேலினுடைய நிராகரிப்பு இந்த இடத்துல தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அதுக்கு வந்து கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துட்ட, யாக்கோபை தம் இடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்திலிருந்து முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இந்த ஒரு நபரின் மூலமாக இஸ்ரவேலர் திரும்பவும் கர்த்தர்ட்ட வர முடிஞ்சது. இஸ்ரவேலர்களோ சேராதே போகிறது, அவங்க வரலை. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் நான் கனமடைவேன், என் தேவன் எனக்கு பலனாயிருப்பார். ரைட், யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இதுக்கு
பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாக இருப்பது அற்பமான காரியமாக இருக்கிறது. இஸ்ரவேலருக்கு மாத்திரம் நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். ஸோ இதில் தான் நம்ம இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக இஸ்ரவேலனுடைய நிராகரிப்பு, அதே சமயத்தில் ரட்சிப்பு பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் போகிறத பார்க்குறோம். இவ்வளவு துல்லியமாக அந்த தாசனை குறித்த 2வது சங்கீதம் இருக்கிறதுன்றது ஒரு மிகைப்பான விஷயம். கர்த்தர் மாத்திரம்தான் வரப்போகிற காரியங்களை குறித்து சொல்ல முடியும். ஸோ இதை சொன்னவர் யார்? 7வது வசனம், இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தமாகிய கர்த்தர், மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவறுக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தரின் நிமித்தம் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தரின் நிமித்தம் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லுகிறார். ஸோ 1ஆம் வருகையில் இயேசு கிறிஸ்து நிராகரிக்கப்பட்ட நபராக இருந்தார். ஆனால் 2ஆம் வருகையில் பிரபுக்களும் ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். ஸோ பிலிப்பியர் 2வது அதிகாரம் 11வது வசனம், எவ்ரி knee will bow down to him and every tongue will confess that he is the Lord. ஸோ துல்லியமான தீர்க்க தரிசனம். ஸோ இதை குறித்து நீங்கள் தியானித்து பாருங்கள். அடுத்த டிவோஷனில் நம்ம தாசனை குறித்த 3வது சங்கீதத்தை பார்க்கலாம். அது 50வது அதிகாரத்தில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.